நான் இலங்கை ஆசிரியர் சங்கம் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபத்தலைவர் தீவன் திலீஷன் மற்றும் எங்களுடைய யாழ் மாவட்ட செயலாளரும் வடமாகாண இடமாற்ற சபைகளுக்கான பிரதிநிதியுமான காண்டிபராஜா அவர்கள் என்னோடு இருக்கின்றார். இன்றைய இந்த ஊடக சந்திப்பு மேற்கொள்வதற்குரிய காரணம், இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டுக்கான சேவையின் தேவை கருதிய இடமாற்ற பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையிலே அதிலே மேற்கொள்ளப்பட்ட இடமாற்றங்கள் முறையற்றது அல்லது பாரபட்சம் நிறைந்தது என்கின்ற அடிப்படைகளை கொண்டது என்கின்ற அடிப்படையிலே இலங்கை ஆசிரியர் சங்கம் அந்த குறித்த இடமாற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. அந்த குறித்த இடமாற்ற சபை கூடிய பொழுது இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய இடமாற்ற சபையினுடைய பிரதிநிதியாக செயற்பட்டிருந்த காண்டிபராஜா அவர்கள் அந்த இடமாற்ற சபையிலிருந்து குறித்த இடமாற்றம் முறையற்றது, இந்த தீர்மானங்கள் முறையற்றது என்கின்ற அடிப்படையிலே அவர் வெளியேறியிருந்தார். ஆகவே இந்த இந்த தன்மைகளை நாங்கள் கருத்தில் கொண்டு அந்த குறித்த இடமாற்ற பட்டியல் குறிப்பிடப்பட்ட விவரங்கள் தவறானவை எனவும் அதிலே பாரபட்சங்கள் காணப்படுவதாகவும் அதிலே அதிபர் சேவைக்கு மாற்றமாகி சென்ற ஆசிரியருடைய பெயர் இருக்கிறது. அதே நேரம் வெளிநாட்டிற்கு சென்று வேலையிலிருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியனுடைய பெயர் இருக்கிறது. மேலும் ஏற்கனவே பல ஆசிரியர்கள் வெளி மாவட்டங்கள் அல்ல அதற்கொத்த சேவைகள் செய்யப்பட்ட நிலையிலே அவர்களுடைய சேவை காலங்களவையும் கருத்தில் எடுக்கப்படாமல் கண்மூடித்தனமாக அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற அடிப்படையிலே அந்த குறித்த இடமாற்ற பட்டியலை ரத்து செய்து மீண்டும் சரியான முறையிலே அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டு இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் வடமாகாண கல்வி அமைச்சுக்கும் வடமாகாண கல்வி திணைக்களத்துக்கும் கோரிக்கை முன்வைத்திருந்தது. அந்த அடிப்படையிலே அந்த கோரிக்கைகள் சாதகமாக பரிசீலிக்கப்படாத நிலையிலே நாங்கள் கௌரவ ஆளுநர் செயலகம் முன்பாக ஆசிரியர்கள் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைமையிலே போராட்டங்களை முன்னெடுத்திருந்தோம். உங்கள் அனைவருக்குமே தெரியும், அந்த போராட்டங்களை நசுக்குகின்ற செயற்பாடாகத்தான் சில செயற்பாடுகள் அமைந்திருந்தன. எங்களுடைய கோரிக்கைகள் செவிமடுக்கப்பட்டிராத நிலையிலே நாங்கள் இலங்கை ஆசிரியர் சங்கமும் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுடைய ஒரு சிலரும் இணைந்து வடமாகாணத்தினுடைய மேல் நீதிமன்றமாக கருதப்படுகின்ற யாழ்ப்பாணத்திலே அமைந்துள்ள மேல் நீதிமன்றத்திலே நாங்கள் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தோம். இடைக்கால தடை உத்தரவு கோரி குறித்த இடமாற்றங்களுக்கு இடைக்கால தடை உத்தரவு கோரி ரிட் மனு தாக்கல் செய்திருந்தோம். அந்த குறித்த வழக்குகள் விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது வடமாகாண கல்வி திணைக்களம் சார்பாக இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு செயற்பாடுகளும் நீதிமன்றத்துக்கு ஆவண ரீதியாக சமர்ப்பிக்கப்பட்டிராத நிலையிலே நேற்றைய தினம்